இப்பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மனின் படைப்பில் மாயோன் விஷ்ணுவின் விந்தை உலகில் பரம்பொருள் பரமேஸ்வரனின் அன்பு, அறிவு, பேரொளி, பேர் உவகை என்ற ஈடு இணையற்ற எல்லைகளில் தன்னை மறந்து பரம்பொருளினை நினைந்து தன்னிலை அறிய தன்னுள் உறைந்த தியானச் சுடர் ஒன்று உலகில் உதித்தது மகரிஷியார், மகாயோகியார். धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां 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 तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां 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 तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां 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 तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां 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 तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां 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 तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां तां तन धीं तन तुम तन नं तन झं तन तां गजं तन तां धीं तन तां तनुं तन तां झन 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 तां तां तन धीं तन धीं तन तन तुम तन तुम तन तन नं तन नं तन तन तां तन तां तन तन धीं तन धीं तन तन तुम तन तन नं तन नं तन तां तन तां तां तन तां धीं तन तां धीं तन तां तुम तन तां तुम तन तां नं तन तां नं तन तां तां तन तां तां तन तां धीं तन तां धीं तन तां तुम तन तां तुम तन तां नं तन तां नं तन तां तां तन धीं तन तुम तन नं तन तां तन धीं तन तुम तन नं तन तां तन धीं तन तुम तन नं तन तां
யோகிகளின் வரிசையில் உதிக்க மண்ணுலகில் பிறந்த மகத்தான யோகி மகரிஷி மகேஷ் யோகி. பெரும் ஞானம் தேடிய பெரும் ஞானி, ஆதி அந்த மாணவனை அறிவில் உணர்ந்த யோகி. தேயாத பிறை பேரின்பத் திரை அறிவின் மறை, பிறப்பென்ற பிரபஞ்சத்தில் பிறை நிலவாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த கதை. शरीरस्य मध्याद्रोचमानो धर्मरुचिर्य आगात् समृत्युपाशानपनद्य घोरानिहायुषेण कृतमत्तु देवः. எல்லையற்ற மௌனத்தில் தொடங்கும் பேரின்பத்தை, நித்திய ஞானத்தை, தேவ ஞானத்தை பிரம்மானந்த சரஸ்வதி என்ற குரு தேவரின் அன்பில், புன்முறுவலில், வழிகாட்டலில், வாய்மொழியில் தேடிக் கற்ற தெல்லமுது, தெவிட்டாத தியான அமுது, மாணவ மாணிக்கம், மங்காத மறைவிலக்கம் மகரிஷி மகேஷ் யோகி. மகரிஷி மகேஷ் யோகி வேத மரபு வாழ்க்கை ஒருங்கிணைப்பில் பரிணாம பாதையை மீட்டெடுக்கும் புதிய சகாப்தத்தை பிரம்மானந்தரிடம் பயின்ற பாலயோகி. பாலயோகி விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக தூயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக தூயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் இருந்தால், கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் இருந்தால், உனக்கேன்றே உனக்காக என்னையாக்குவேன், உனக்கேன்றே உனக்காக என்னையாக்குவேன், நினைத்தாத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. குருதேவரின் பாதத்தில் பணி செய்து, பணிபோல் படர்ந்து பரமசாதுவாய் 12 ஆண்டுகள் சேவை புரிந்த மா மனிதர் மகரிஷி மகேஷ் யோகி. குகைப்பள்ளத்தாக்கில் தனிமை எனும் தடயம் கண்டு, தவக்கோலம் எனும் தன்னிகரில்லா தியானத்தின் புலம் கண்டு, மெய்ஞானம் எனும் அறிவொளியின் தீபத்தில் இறையுடன் இழைந்து, பேரின்பமெனும் பார்க்கடலை புவிக்கு கொணர,
சித்தியும் புத்தியும் புத்துணர்வு பெற தனிமை எனும் தோழனோடு கைகோர்த்த தருணம். நானே பிரம்மம், நானே பிரம்மம், ஜெகமகம் யாவும் பிரம்மமயம். மெய்ஞானம் தேட முயலும் போது நம்முள் முதலில் தோன்றும் கேள்வி நான் யார் என்பது. நான் யார் என்று வினவிய குருவே, நான் யாரல்ல என்பதை உணர்ந்தேன். ஸ்தூல தேகம் நானல்ல, உள்ளே துடிக்கும் இதயம் நானல்ல. புத்தி சித்தம் நானல்ல, பஞ்சபூதம் என்றும் நானல்ல. தத்தித் தாவித் தடுமாறி நல்லாயின் தோழியனே, நவின்றது போல் மத மார்க்கம் எல்லாம் ஓரிடத்தினிலே. ஈட்டியோ எட்டினா மட்டும் திசை எட்டிலும் வீச்சோடு என் பாய்ச்சல் எட்டும். யாருக்கும் என் மீது நாட்டம், என்னை ஈட்டிடவே இங்கு இத்தனை ஓட்டம். சிந்தாரி என் பெயர் செல்லும் செல்லும் செல்லும். ஊருக்குள் பற்றிடும் தீக்கெல்லாம் குளிர் நீருக்குள் மூடி இடம் பெறலாம். நீரில் ஒளித்தாலும் நான் சுடுவேன், குன்றேறி ஒளித்தாலும் நான் வருவேன். காமம் எனும் நாமம் தரிப்பவள் நான், காட்டுத் தீ போல் நெஞ்சை தகிப்பவள். Ding ding da ding da kita ta ka ding da kita tam da ding da tum da nam. Ding ding da kita ta ka ding da kita tam da ding da tum da nam. Ding ding da kita ta ka ding da kita tam da ding da tum da nam. Ding da kita tam da ding da kita kita. அகம் எனும் உணர்வுக்கு வீடு, வலியாயே மூலபட்சிகள் கூடு. சுகம் தரும் விஷயானுபவத்தை நான் துய்ப்பதற்கே இந்த வாழ்வு. மனதின் எண்ணம் ஓய்ந்து விட்டால் மனம் மாயுமே, மனம் மாய்ந்து சாய்ந்து விட்டால் மாயை விலகுமே, மாயை திரை விலகிவிட்டால் ஞானம் துலங்குமே. தூய பரமானந்த பரஞ்சோதி ஒளிருமே. श्रुतितत्त्वाय गुरवे नमः। गमगधीभावरसलसिताय गुरवे नमः।
கண்டங்களிலும் அயராத சுற்றுப்பயணம், சுற்றும் உலகை சுத்திகரிக்கும் பயணம், அகிலத்தின் அமைதிக்கான உலகளாவிய பயணம், அனைத்துலக ஆளுகைகளை இயற்கை அரசாங்கத்தின் சாசனங்களாக மாற்றும் பயணம், உலகம் எனும் குடும்பத்திற்கு இயற்கையின் நியதிகளை, நியாயத்தின் சாயல்களை இயற்கை சட்டமாக அறிமுகம் செய்த மகரிஷியின் பயணம், வேதத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒருங்கிணைத்த பயணம், மகரிஷி மகேஷ் யோகியின் வெற்றிகரமான வெளிநாட்டு பயணம். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. புவியின் நினைவுகளை பரிசுத்தப்படுத்த, மனித குலத்தின் விதியை வழிநடத்த, பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்த, உணர்வின்ற அதிகார களத்தில் இறையாண்மையை இழைந்திடச் செய்து, அறிவொளி யுகத்தின் ஆளுகையை தொடங்க, ஆழ்நிலை தியான பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் பாரில் பெருகத் துவங்கிய காலம், அகிலத்தில் அறிவொளியை பிரகாசிக்கச் செய்த நேரம், கணக்கில்லா ஆராய்ச்சி நிறுவனங்கள், பகட்டில்லா பல்கலைக்கழகங்கள், அளவில்லா ஆழ்நிலை தியான கூடங்கள், இவ்வுலகிற்கு கற்பித்த உன்னத அறிவு வித்துகள். அறிவியலோ நுண்ணறிவோ, அரசியலோ பொருளாதாரமோ, மருத்துவமோ மனிதநேயமோ, உளவியலோ உலகறிவோ, எதுவாக இருப்பினும் ஆறாம் அறிவின் விளிம்பில், குண்டலினி யோகத்தின் மரபில் சோதனைகளை சாதனைகளாக்கும் எளிய உத்திகளை சித்தாந்தமாய் இவ்வுலகிற்கு கற்பித்த நிறுவனங்கள் பல. மகரிஷியின் மகத்துவங்களை விவரிக்க இருக்கும் சொற்களோ சில. नमस्ते नमस्ते गुरु महाराज, महर्षियों ही गुरु महाराज, नमस्ते नमस्ते गुरु महाराज, महर्षियों ही गुरु महाराज, शरणं शरणं श्री गुरु महाराज, साष्टांग शरणं गुरु महाराज, शरणं शरणं श्री गुरु महाराज, साष्टांग शरणं गुरु महाराज, नमस्ते नमस्ते गुरु महाराज, महर्षियों ही गुरु महाराज, नमस्ते नमस्ते गुरु महाराज, महर्षियों ही गुरु महाराज, अपार महिमाओ अति अति अपार महिमाओ, अपार महिमाओ अति अति अपार महिमाओ, अपार महिमा कृपा कटाक्षम, अपार महिमाओ अति अति अपार महिमाओ, अपार महिमाओ अति अति अपार महिमाओ, अपार महिमा कृपा कटाक्षम, अपार महिमाओ अति अति अपार महिमाओ. जय जगदीश हरे गुरु महर्षि दीक्ष हरे, मंगल आरती अंदुकु, मंगल आरती अंदुकु, मंगल गिरिधारी ओम जय जगदीश हरे, जय जगदीश हरे गुरु महर्षि दीक्ष हरे, मंगल
ఆరతి అందుకు మంగళ ఆరతి అందుకు మంగళగిరిధారి ఓం జై జగదీశ హరే జై జగదీశ హరే గురు మహర్షి దీక్ష హరే మంగళ ఆరతి అందుకు మంగళ ఆరతి అందుకు మంగళగిరిధారి ఓం జై జగదీశ హరే జై జగదీశ హరే గురు మహర్షి దీక్ష హరే మంగళ ఆరతి అందుకు మంగళ ఆరతి అందుకు మంగళగిరిధారి ఓం జై జగదీశ హరే ఓం జై జగదీశ హరే ఓం జై జగదీశ హరే The principle of transcendental meditation is simple. Being is bliss in its nature, is infinite happiness. Mind is always moving in the direction of greater happiness. It is the experience of everyone. Wherever the mind goes, it goes in the direction of greater happiness. And because the nature of inner being is bliss, infinite happiness, therefore the mind during transcendental meditation takes that inward course in a most spontaneous manner. In this meditation, we do not concentrate or control the mind. We let the mind follow its natural instinct towards greater happiness, and it goes within and gains bliss consciousness in the being.